பாபநாசம் அருகே சோலார் மின் விளக்குகளை அமைத்து தர தமிழக அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் களஞ்சேரி ஊராட்சிக்கு உட்பட்ட விழுதியூர், குருவாலப்பாடி, கருப்பூர் ஆகிய கிராமங்களில் 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. நீண்ட காலமாக சாலையில் திருவிளக்கின்றி பயத்துடன் வாழ்ந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இருட்டாக உள்ள சாலையில் செல்லும் போது பாம்புகள், ஆபத்தான விலங்குகள், பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரச்சனைகள் உள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர். இதனால் தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து சோலார் மின் விளக்குகளை அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த பக்கம் போயிட்டு திருப்பி வரும்போது சாயங்கால நேரத்தில் இருட்டி போய்டுறது. வெளிச்சம் இல்லாமல் ஏதாவது ஒரு மிருகம், ஒரு நரியோ ஓனாயோ திறத்தினா கூட இங்கே கவனிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு வழி இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் அரசாங்கம் மனசு வச்சு இந்த இடங்களில் அரசாங்கம் இதுக்காக முதலடியாக அதிரடி நடவடிக்கை எடுத்து சோலார் லேம்பு போட்டு நல்ல வழிவகை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். மெயினாக பஸ் வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, எங்களுக்கு வேலை வாய்ப்பும் இல்லை. எங்களால் வெளியில் போயிட்டு வர முடியல. குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழக அரசு முதல்ல எங்களுக்கு போகிறதுக்கான வழிக்கு சோலார் லைட் உடனே போட்டு கொடுக்கணும்னு நாங்கள் கிராமத்து சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நான் 3 மாதம் கை குழந்தைய வச்சுருக்கேன். இப்போ உடம்பு சரியில்லை. 2 நாளைக்கு முன்னாடி என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அழைச்சிக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு தஞ்சாவூர்லேருந்து வரேன். அங்கே கார்காரவங்க கேட்குறாங்க, இது என்னவோ இவ்வளோ ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்குது, இந்த ஊரில் நீங்கள் எப்படி வசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் ஊர் இருக்கிறது கூட தெரியல அவங்களுக்கு தடயம். அதனால எங்களுக்கு சோலார் லைட் அமைச்சு தரும்படி தாழ்மையுடன்